தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது சீமானும் விஜயும் அவர்கள் பாஜகவின் கை குழந்தைகள், ஆர்எஸ்எஸோட குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. விஜய் வந்து இனிமேல் பிரிக்க போறாரு அப்படின்ற எண்ணம் இப்பயே திருமாவுக்கு வந்துடுச்சா? பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்களுக்கு சவாலாக இருக்கிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துறதுக்கு அவங்களால் நேரடியாக வீழ்த்த முடியலை. எப்படியாவது திமுக கூட்டணி உடைச்சுன்னு அதை வெற்றிகரமான கூட்டணியாக இயங்கிக்கிட்டு இருக்கு, அதை உடைச்சுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் தேவைப்படும். இப்போ விஜயை வந்து அவங்க கைக்குள்ளே வந்து கொண்டு வர்றாங்க. இவர்கள் சொல்லி தான் அவர் கட்சியே தொடங்குறாரு. யார் பெற்றெடுத்த குழந்தை நீங்கள் பாஜக பெற்றெடுத்த குழந்தை தான். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறாரு. இது எனக்கு ஒன்றும் புரியல இதில். சரிங்க, உங்கள் கொள்கை எதிரி பாஜக. அந்த பாஜகவை எதிர்த்து நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? சும்மா ஒரு வார்த்தை வந்து பாசிசம் பாயாசம் பேசிட்டா போதுமா? பாஜகவுடைய கொள்கை என்ன, அதை சொல்லுங்க அப்போ கோல்வால்கருடைய கொள்கை என்னவோ, சாவர்கருடைய கொள்கை என்னவோ, வந்து ஹெட்கேவருடைய கொள்கை என்னவோ, காந்தியை படுகொலை செய்த நாத்துராம் கோட்சேவுடைய கொள்கை என்னவோ, அந்த சனாதன கொள்கை தான் பாஜகவினுடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ் கொள்கை. திராவிடத்தை வச்சுதான் நீ பிராமண ஆரியத்தையே ஒழிச்ச, அதே கடப்பரை வச்சு நான் இடிப்பேன், நீ மட்டும் என்ன சொல்லி வச்சிருக்க? யாருக்கு ஆதரவுன்ற திராவிடம் சொல்லி நீங்க போய் தான் சொல்லியிருக்க. என்ன திராவிடத்தில் இது வரைக்கும் நீ செஞ்சிருக்க? தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன கொடுத்துருக்க? அதுதான் சீமான் வந்து அங்க முன்னிறுத்தி பேசியிருக்காரு. அப்போ திராவிடத்தை எதிர்ப்பும், பெரியாரை வீழ்த்துவேன், பார்ப்பன பிராமண கடப்பாரை கொண்டு வீழ்த்துவேன்னு சொன்னால் அதை தான் சார் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம், அதுதான் சார் பிஜேபியோட நோக்கம். அந்த நோக்கத்தை நான் செய்வேன் என்று சொன்னால் நீ பிஜேபியோட தத்துப்பில்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துப்பில்லை, மனுவாதிகளுடைய தத்துப்பில்லை. சீமான் அவர்கள் நான் பாஜகவோட குழந்தை தான், நானும் விஜயம், ஆனால் பிரசவம் பார்த்தவர் திருமாதான் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு. எங்கள் தலைவர் டாக்டர் தான், டாக்டர் தொல் திருமாவளவன் தான். இந்த சமூகத்தினுடைய நோயை களைகிற டாக்டர், இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு என்கிற நோயை களைந்து இந்த சமத்துவ சமூகமாக உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு மருத்துவர் தான் எங்கள் தலைவர், சமூக மருத்துவர் தான். விஜய் பிறந்தப்போ அல்லது வந்து சீமான் பிறந்தப்போ பிரசவம் பார்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ்காரங்களாக இருப்பாங்க, குருமூர்த்தியாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் தான் நீதிபதிகளின் அந்த நீதியை விமர்சிக்க வேண்டிய சூழல் இங்கே உருவாகிடுச்சு. நான் அரசமைப்பு சட்டத்தையே மதிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னால் அவரை மதிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தையே நான் மதிக்க மாட்டேன், அரசியலமைப்பு சட்டம் சொல்ற எந்த ஒரு கோட்பாட்டையும் நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒருவர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? நீதிபதியாக இருந்து கொண்டு வந்து யாராவது ஒருத்தர் குடுமி வச்சுக்கிட்டு வந்தா, பூணூர் போட்டு வந்தா, நீங்க வந்து ஒரு பிராமணராக வந்தாக்கா அவன் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ப்ரீ கன்சீவ்டு மைண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற. நீங்க பின்பற்றுவது சனாதன தர்மத்தையா அரசியலமைப்பு சட்டத்தையா? அரசியலமைப்பு சட்டம் நேர் எதிரானது சனாதன தர்மத்திற்கு. சனாதன தர்மம் என்ன சொல்லுகிறது? சாதிக்கு ஒரு நீதி சொல்லுகிறது. சனாதனியா வாழ்றவன், குடிமை வச்சுக்கிட்டு வாழ்றவன், கிராஸ் பெல்ட் போட்டுருவன்லாம் போய் சொல்ல மாட்டான், அவன்லாம் தப்பே பண்ண மாட்டான் என்பது எப்படி ஒரு நீதிபதிக்கு வந்து சரியா இருக்க முடியும்? ரிபல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மதுரையில் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது சீமானும் விஜயும் அவர்கள் பாஜகவின் கை குழந்தைகள், ஆர்எஸ்எஸோட குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவங்கள வந்து அப்படி சொல்லணும்? இவர்கள் தன்னோட ஓட்டை பிரிச்சுட்டாங்க, இல்லை விஜய் வந்து இனிமேல் பிரிக்க போகிறாரு அப்படின்ற எண்ணம் இப்பயே திருமாவருக்கு வந்துடுச்சா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் திராவிட கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படின்னு ஒரு சவால் வந்து விடுத்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சேலஞ்சாக இருக்கிறதே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதெல்லாம் அரசியல் கட்சியாக இருந்தாலும் அடிப்படையில் பெரியாரை மையப்படுத்திய ஒரு இயக்கங்கள். திராவிடம்னு சொன்னாவே ஆரியத்துக்கு எதிரானது. இப்போ ஆரியத்தை தன்னுடைய கோட்பாடாக, சனாதனத்தை தன்னுடைய கோட்பாடாக கொண்டிருக்கிற ஒரு கட்சி இந்தியாவில் அது பாஜக. ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமே இங்கே வந்து ஆரிய மேலாண்மையை அதாவது திராவிடத்தை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான், ஆரிய மேலாண்மை நிறுவனம் அப்படிங்கிறது தான். இப்போ அதுக்கு இங்கே வந்து யார் தடையாக இருக்கான்னா அதிமுக இப்போ தடையாக இல்லை. அதிமுக அவங்க கைப்பாவையாக மாறிட்டாங்க. அது ஒரு அமைப்பாக இன்றைக்கி வந்து வலுவாக இருக்கான்னா தனித்துவமாக இல்லை. இப்போ தனித்துவமாக வலுவாக இன்றைக்கு ஒரு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்களுக்கு சவாலாக இருக்கிற ஒரு கட்சி
திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துறதுக்கு அவங்களால் நேரடியாக வீழ்த்த முடியாது, வீழ்த்த முடியலை. 2021 தேர்தலாக இருக்கலாம், 2024 தேர்தலாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி 2019 இருக்கலாம், இப்போ 2026 வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல்களாக இருக்கலாம். எதுலேயுமே தொடர்ச்சியான வெற்றியை திமுகவும் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகளும் தான் பெற்றுக்கிட்டு வருது. இந்த திமுக பெற்றுட்டு வருது, திமுக கூட்டணிகளுக்கு எங்கேயுமே இடைத்தேர்தலில் சீட்டு தரலையே. இல்லை, அது கூட்டணிக்குள்ளே இருக்கிற பேச்சுவார்த்தை, அதுக்குள்ளே நம்ம போனோம்னா டைவெர்ட் ஆகும், அது வேண்டாம். அது கூட்டணியெல்லாம் சேர்ந்து தானே முடிவு எடுக்கிறாங்க, முடிவெடுத்து ஒத்துக்கிறாங்க. அது எங்களுக்குள்ளே திமுக முடிவு எடுக்கப்படுறது கூட்டணி கட்சியை ஒத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த கூட்டணி கட்சியை மதிக்கிற கட்சி தான் திமுக, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போது திமுக கூட்டணியை சிதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எப்படியாவது திமுக கூட்டணி உடச்சின்னு, அதை வெற்றிகரமான கூட்டணியாக இயங்கிக்கிட்டு இருக்குது, அதை உடச்சின்னு முடிவு பண்ணுறாங்க. நாங்கள் வெறுமனே தேர்தலுக்கான கூட்டணி இல்லை, இது கொள்கை கூட்டணியாக இருக்கிறோம். இந்த கொள்கை கூட்டணி எதில் உறுதியாக இருக்கிறது, எந்த புள்ளியில் இணைந்து நிற்கிறது என்று சொன்னால், இங்கே மதவாத சக்திகளை, சனாதன சக்திகளை, சமூக நீதிக்கு எதிரானவர்களை, இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்களை தமிழ் மண்ணில் கால் ஊன்று விடக்கூடாது. வெறுப்பு அரசியலை தூண்டுபவர்களை, மத மோதலை ஏற்படுத்த முயற்சி செய்பவர்களை, இந்த தமிழ்நாட்டை ஒரு மதவெறி காடாக மாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபடுகிறவர்களை இங்கே கால் ஊன்று விடக்கூடாது என்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான அஜெண்டா. அந்த அஜெண்டாவில் நாங்கள் ஒன்றா நிற்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு தேர்ட் ஃபோர்ஸு தேவைப்படுது. அப்போ தேர்ட் ஃபோர்ஸு தேவைப்படும் பொழுது அவங்க முதல்ல பிளான் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை. அப்போ பிஜேபி ரஜினிகாந்தை இறக்கி விட்டு இங்கே திமுக வாக்குகளை இங்கே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தலான்னு முயற்சி பண்ணும் பொழுது ரஜினிகாந்த் பின்வாங்கிட்டார். அப்போ அடுத்து மக்கள் மத்தியில் சினிமா பிரபலமாக இருக்கிற ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயா இருக்கிறார். இப்போ விஜயை அவங்க கைக்குள்ளே கொண்டு வர்றாங்க. விஜயை இவர்கள் சொல்லி தான் அவர் கட்சியே தொடங்குறார். சரிதானா? அப்போ விஜய் ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு கூட்ட முடியும், நிறைய ரசிகர்களை வச்சுருக்காரு, யங்ஸ்டர்ஸ் அவங்க கூட இருக்கிறாங்க, பிரபலமாக இருக்கிறாரு. ஆகவே விஜயை பயன்படுத்தலான்னு இவங்க ரூட்டுக்கு விஜய் இன்றைக்கி அவங்க அஜெண்டாவில் செயல்படுத்த ஒத்துக்கிறார். அது தெரிஞ்சு ஒத்துக்கிறாரா? சீமான் அவர்களையும் மென்ஷன் பண்ணுறாரு இல்லையா அரசோட கை. நான் சொல்லிடுறேன், அதுதான் சொல்ல வரேன். அவர் தெரிஞ்சு ஒத்துக்கிறாரா தெரியாமல் ஒத்துக்கிறாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் கட்சி தொடங்குறார். கட்சியை 2 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு தொடங்குறாரு. அதே மாதிரி விஜய் கூட இருக்க நிர்வாகிகளே பிஜேபியை சார்ந்தவங்க தான், ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவங்க தான். குறிப்பாக நான் சொல்ல போனால் பொதுச் செயலாளர் இருக்கிற உஷி ஆனந்தே அமித்ஷா கூட ரொம்ப நெருக்கமானவர், பாஜகவோட ரொம்ப நெருக்கமானவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கி நிர்மல்குமார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் ஐடி விங்கு நிர்வாகியாக இருந்தவர். அவர் ஏங்க பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்குது, ஒன்றிய ஆளுங்கட்சியாக இருக்குது, கிட்டத்தட்ட 25 மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை செய்து பிஜேபி 20 மாநிலங்களுக்கு மேலே, அப்படியே அவ்வளோ வலிமையான கட்சியை விட்டு இப்போ வரணும். அவர் பிஜேபியால் தாவேகாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் நிர்மல் குமார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அருள்ராஜ் ஐஆர்எஸ், அவர் ஒன்றிய அரசில் இடி ஆஃபீஸராக இருந்தவர், அமலாக்கத்துறை அதிகாரியாக இருந்தவர். அவர் விஜய் வீட்டுக்கு ரைடு போனவர், ஒன்றிய அரசு அனுப்பின ரைடு, அந்த ரைட்டில் அதிகாரியாக விஜய் வீட்டுக்கு ரைடு போனவர். அவர் இன்றைக்கி விஜய் கட்சியில் பொறுப்பாளர், முக்கிய பொறுப்பாளர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா எங்ககிட்ட இருந்தார். எங்ககிட்ட இருந்து ஏன் நாங்கள் வெளியில் அனுப்பினோம்னா, இவர் பிஜேபி கிட்ட லிங்கில் இருக்கார், அமித்ஷா கிட்ட லிங்கில் இருக்கிறாரு, பிஜேபி அஜெண்டாவை எங்கள் கட்சிக்குள்ளே இருந்து செயல்படுத்த முயற்சி பண்ணுறாரு என்பதை கண்டுபிடித்து தான் அவர் வெளில அனுப்பணும். இப்போ அவர் எங்கே இருக்கார்? விஜய்கிட்ட இருக்கார். அப்போ விஜய்க்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, தெரிந்தோ தெரியாமலோ விஜய் பாஜகவால் தான் இயக்கப்பட்டிருக்கிறார், பாஜகவால் தான் அரசியல் களத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்புறம் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறார். இது எனக்கு ஒன்றும் புரியல. இதில் அரசியல் கொள்கை இல்லாமல் இருக்குமா அல்லது கொள்கை அரசியல் இல்லாமல் இருக்குமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொள்கை என்றால் அதில் அரசியல் இருக்கும், அது தேர்தல் அரசியல் தாங்கிறது கிடையாது. அரசியல் என்றால் அதில் கண்டிப்பாக கொள்கை இருக்கும். அப்போ அரசியல் எதிரி வேறு, கொள்கை எதிரி வேறுங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை இன்னி வரையும் தெளிவுபடுத்தாமல் விஜய் வச்சுருக்காரு. ஆகவே விஜய் பாஜக பெற்றெடுத்த பிள்ளை தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்கிறாரே ஒழிய அவங்க கொள்கை என்ன? நான் கூட ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் கேட்டேன், அவங்க சார்பாக வந்தவங்களை, தாவேக சார்பாக வந்தோம். சரிங்க, உங்கள் கொள்கை எதிரி பாஜக,
அந்த பாஜகவை எதிர்த்து நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? சும்மா ஒரு வார்த்தை வந்து பாசிசம் பாயாசம் பேசிட்டா போதுமா? பாஜகவுடைய கொள்கை என்ன, அதை சொல்லுங்கள். எங்களை பொறுத்தளவுக்கு பாஜக கொள்கை சனாதனம், மனு தர்மம், சாதியின் அடிப்படையில் வந்து ஏற்றத்தாழ்வு, வந்து இந்து ராஷ்டிர அமைப்பது, சரிதானா? அப்போ கோல்வால்கருடைய கொள்கை என்னவோ, சாவர்கருடைய கொள்கை என்னவோ, வந்து ஹெட்கேவருடைய கொள்கை என்னவோ, காந்தியை படுகொலை செய்த நாத்துராம் கோட்சேவுடைய கொள்கை என்னவோ, அந்த சனாதன கொள்கை தான் பாஜகவினுடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவாக இருக்கிற பாஜகவினுடைய கொள்கை. அப்போ அந்த கொள்கையை, சனாதனத்தை எதிர்க்கிறேன் என்று இதுவரை விஜய் வாயை திறந்திருக்கிறாரா? நான் உங்கள் கொள்கையை நான் எதிர்க்கிறேன்னா உங்கள் கொள்கை என்னன்னு எனக்கு தெரியணும். உங்கள் கொள்கையை நான் விமர்சித்து பேசணும். அப்போ உங்கள் பாஜக, நீங்கள் கரெக்டாக காவி சட்டை போட்டு உட்காந்துருக்கீங்க, பாஜகவுடைய கொள்கையை வந்து நான் எதிர்க்கணுன்னா பாஜக கொள்கை என்னன்னு சொல்லணும்ல. இந்த கொள்கையை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லணும்ல. ஏங்க இதே பாஜக இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தப்பான ஜட்ஜ்மெண்ட், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசமைப்பு சட்டத்தை மீறி ஜிஆர் சாமிநாதன்கிற நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இதை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்த தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் தான் நீதிபதிகளின் அந்த நீதியை விமர்சிக்க வேண்டிய சூழல் இங்கே உருவாகிருக்கு. ஏங்க அரசியலமைப்பு சட்டம் தாங்க எல்லாரோடையும் உயர்ந்தது. பிரதமரை விட உயர்ந்தது அரசியலமைப்பு சட்டம். பிரதமரை எப்படி செயல்படணும்னு சொல்கிறதே அரசியலமைப்பு சட்டம். குடியரசுத் தலைவரை விட உயர்ந்தது அரசியலமைப்பு சட்டம். உச்சநீதிமன்றத்தை விட உயர்ந்தது அரசமைப்பு சட்டம். முதலமைச்சரை விட உயர்ந்தது அரசமைப்பு சட்டம். ஏன்னா அரசமைப்பு சட்டம் தான் அனைத்து வினை உயர்ந்தது. அரசமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டை வழி நடத்துகிறது. நான் அரசமைப்பு சட்டத்தையே மதிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னால் அவரை மதிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தையே நான் மதிக்க மாட்டேன், அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற எந்த ஒரு கோட்பாட்டையும் நான் ஏற்க மாட்டேன், அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தி இருக்கிற ஒரு நீதி நடைமுறையை நான் வந்து தூக்கி எறிவேன் என்று சொல்லுகிற ஒருவர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? நீதிபதியாக இருந்து கொண்டு ஒரு பிராமண சங்கத்தில் போய், ஒரு மேடையில் போய், என்ன கேட்டால் ஒரு நான் வக்கீலாக இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், அவர் வந்து பார்த்தாவே தெரியுது சனாதன கோட்பாட்டுப்படி வாழ்கிறார். அவர் ஒரு சனாதனி எப்படி தப்பு பண்ண முடியும், அவர் மேலே எப்படி இந்த வழக்கு, அவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அவர் பண்ணலையா, அவங்க அக்கா பண்ணதை அவர் ஏற்றுக்கிட்டு வந்திருக்காராம். ஆனால் அவர் பார்க்கும்போது தெரிஞ்சு அவர் சனாதனி தப்பே பண்ண மாட்டாங்க என்று ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு பேசலாமா? அப்போ நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் குடுமி வச்சுக்கிட்டு வந்தால், பூணூர் போட்டு வந்தால், நீங்கள் வந்து ஒரு பிராமணராக வந்தாக்கா அவன் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ப்ரீ கன்சீவ்டு மைண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற, ஒரு ப்ரீ இன்டென்ஷன் உங்கள்கிட்ட இருக்குதே. அப்போ நீங்கள் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? நீங்கள் பின்பற்றுவது சனாதன தர்மத்தையா அரசியலமைப்பு சட்டத்தையா? அரசியலமைப்பு சட்டம் நேர் எதிரானது சனாதன தர்மத்திற்கு. சனாதன தர்மம் என்ன சொல்கிறது? சாதிக்கு ஒரு நீதி சொல்லுகிறது. எனக்கு சரியானது, அதன் தர்மப்படி வாழ்பவர்கள் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ஒருவர் சொல்கிறாருன்னா அவர் நீதிபதியாக இருக்கிறதே தகுதியற்றவராச்சே. ஜட்ஜிங்கிற போஸ்டே அவருக்கு லாயக்கு இல்லாத ஆளுன்ற நான். 2 நீதிபதிகள் கொடுத்த ஒரு தீர்ப்பை மீண்டும் ஒருத்தர் வந்து அதை மாற்றி கொடுக்குறாரு, ஒரு நீதிபதி கொடுக்குறாருன்னா ஹீ வயலேட் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த டிவிஷன் பெஞ்ச். இப்போ இவர் தான் நீதிமன்ற அவமதிப்புக்கு தண்டிக்கப்பட வேண்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிஆர் சாமிநாதன் தான். நீதித்துறையில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஒரு ஜுடிஷியல் டிசிப்ளின் இருக்குல்ல, அந்த டிசிப்ளினை வந்து யார் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது, யார் உடைக்கிறது, யார்? ஜிஆர் சாமிநாதன் தான். அவரை ஏன் சார் நான் வந்து அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டேன், சனாதனம் தான் எனக்கு சரியானது, சேப்பாக இருக்கிறவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி, சனாதனியாக வாழ்கிறவன், குடிமை வச்சுக்கிட்டு வாழ்கிறவன், கிராஸ் பெல்ட் போட்டுருக்கவன்லாம் போய் சொல்ல மாட்டான், அவன்லாம் தப்பே பண்ண மாட்டான் என்பது எப்படி ஒரு நீதிபதிக்கு வந்து சரியாக இருக்க முடியும்? நான் ஏன் அவரை மதிக்கணும்? நான் ஏன் அவரை விமர்சிக்கக்கூடாது? விசிக அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இடையிலே கேள்வி கேட்டுறீங்க. மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நான் அதை முடியவே இல்லை. அப்போது இந்த நீங்கள் சனாதனத்தை எதிர்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து உங்களை இப்போ எப்படி அந்த சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் சிபிஐ விசாரணை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, யார்? விஜய். கரூர் இன்சிடெண்ட்டுக்கு விசாரிக்கிறதுக்கு அது எப்படி வாங்கப்பட்டதுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும், அதை சொல்ல முடியாது. அதுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும். யார் சப்போர்ட் பண்ணா? பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணிச்சு, ஒன்றிய அரசு தான் சப்போர்ட் பண்ணிச்சு. உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை உங்களுக்கு பெறுவதற்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் யாருடைய ஆள்? யார் பெற்றெடுத்த குழந்தை? நீங்கள் பாஜக பெற்றெடுத்த குழந்தை தான்.
விஜய் பாஜக பெற்றெடுத்த குழந்தை தான். பாஜகவினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கட்சி தொடங்கியிருப்பதுதான் விஜய். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சீமானை ஏன் சொன்னீங்கன்னு கேட்டீங்க. அங்கேயும் இங்கேயும் எங்கேயுமே போனான் சார். கடந்த டிசம்பர் 12 என்னவோ தெரில, ராஜா அண்ணாமலை மன்றம்னு நினைக்கிறேன், பாரிஸில், சென்னையில், அங்கே விஜில்னு ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்போட ஒரு பிரிவு நடத்தின ஒரு கூட்டத்தில் போய் பாரதியார் பிறந்த நாள் செப்டம்பர் 11 தான் பாரதி பிறந்த நாள். பாரதியார் பிறந்த நாளில் போய் அவர் என்ன பேசுகிறாரு, பிராமண கட்டப்பாறை எடுத்து இந்த பாலடைஞ்ச திராவிட கட்டடத்தை இடிக்கவில்லை என்று சொன்னால் என் பேரை மாற்றி வை அப்படிங்கிறாரு. இப்போ பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்பேன்னா இப்போ நீ யார்? என்ன பிராமண கடப்பாறைங்கிறது என்ன? நான் கேட்குறேன். திராவிடத்தை வச்சு தான் நீ பிராமண ஆரியத்தையே ஒழிச்ச, அதே கடப்பாறை எடுத்து நான் இடிப்பேன், நீ மட்டும் என்ன சொல்லி வச்சிருக்க? அப்போ யாருக்கு ஆதரவுன்ற? திராவிடம் சொல்லி நீங்கள் போய் தான் சொல்லியிருக்க. என்ன திராவிடத்தில் இது வரைக்கும் நீ செஞ்சிருக்க? தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன எங்கிட்ட கொடுத்துருக்க? அதுதான் சீமான் வந்து அங்கே முன்னிறுத்தி பேசியிருக்காரு. சார், இன்னைக்கு சமூக நீதியை இன்னைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருப்பது திராவிட இயக்கங்கள் தான். தந்தை பெரியார் தான். தந்தை பெரியார் வந்து யாருக்கு எதிராக போராடினார்? பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினார், பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினார் இல்லையா? அப்படி போராடி தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான தமிழ்நாடு, இன்றைக்கி சமூக நீதி மண்ணாக இன்றைக்கு இருக்கிறதுக்கு பெரியார் காரணம். அப்போ திராவிடத்தை எதிர்ப்பும் பெரியாரை வீழ்த்துவேன், பார்ப்பன பிராமண கடப்பாறை கொண்டு வீழ்த்துவேன்னு சொன்னால் அதை தான் சார் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம், அதுதான் சார் பிஜேபியோட நோக்கம். அந்த நோக்கத்தை நான் செய்வேன் என்று சொன்னால் நீ பிஜேபியோடைய தத்துப்பில்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துப்பில்லை, மனுவாதிகளுடைய தத்துப்பில்லை. இது என்ன வந்து டவுட் என்ன இருக்குது? எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நீ வந்து நான் தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவேன்னு சொன்னால் கூட நீ அது ஏதோ புரிதலோடு பேசுறிய, புரிதல் இல்லாமல் பேசுறியோ. திராவிட கொள்கையும் விசிகா கொள்கையும் ஒன்றா? ஆமாம். திராவிடம் என்பது என்னென்னா ஆரியத்துக்கு எதிரானது, ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானது, பாகுபாட்டுக்கு எதிரானது, தீண்டாமைக்கு எதிரானது, என்ன சுரண்டலுக்கு எதிரானது. அது வந்து நான் ஒழிப்பேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம்? இந்த திமுக அதில் உறுதியாக இருக்கிறாங்களா, திக அதில் உறுதியாக இருக்கிறாங்களா, அண்ணா திமுக அதில் உறுதியாக, வி டோன்ட் கேர் அபவுட் தட். அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் திராவிடத்தை காப்பாற்றுவோம். திராவிடம் என்பது பாகுபாட்டுக்கு எதிரானது, ஆரியத்துக்கு எதிரானது, சனாதனத்துக்கு எதிரானது. தலைவர் எங்கள் மதுரையிலே சொன்னார், என் பாட்டன் முன்மொழிந்த கொள்கை, அதை நீ வீழ்த்துவன்னு சொன்னால் நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாருல. ஆகவே தான் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜயும் சீமானும் ஆரியத்தின் குழந்தைகள், சனாதனத்தின் குழந்தைகள், பார்ப்பனியத்தின் குழந்தைகள் என்று சொல்கிறாரு. சீமான் அவர்கள் நான் பாஜகவோட குழந்தை தான் நானும் விஜயம், ஆனால் பிரசவம் பார்த்தவர் திருமாதான் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு. அவர் பதிலடி வந்து கொடுக்கறதுக்காக கேட்கணும். அவர் வந்து வாய்க்கொழுப்பு அதிகமாக உள்ளவர் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவர் பிரசவம் வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் பார்த்துருப்பாங்க, குருமூர்த்தி பார்த்துருப்பார். எங்கள் தலைவர் டாக்டர் தான், டாக்டர் தொல் திருமாவளவன் தான். இந்த சமூகத்தினுடைய நோயை களைகிற டாக்டர். இந்த சமூகத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிற மதவெறி என்கிற நோயை, சாதி வெறி என்கிற நோயை, என்ன இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு என்கிற நோயை, ஆண் பெண் வேறுபாடு என்கிற நோயை களைந்து இந்த சமத்துவ சமூகமாக, ஒரு ஆரோக்கியமான சமூகமாக உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு மருத்துவர் தான் எங்கள் தலைவர். சமூக மருத்துவர் தான், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் விஜய் பிறந்தப்போ அல்லது வந்து சீமான் பிறந்தப்போ பிரசவம் பார்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ்காரங்களாக இருப்பாங்க, குருமூர்த்தியாக இருப்பாங்க. அவருக்கு தெரியும் நான் ஏன் அதை சொல்கிறேன்ட்டு. உங்களுக்கு வந்து இப்போ யார் சோறூட்டி வளர்க்குறாங்க, காசு கொடுத்து வளர்க்குறாங்க, உங்கள் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கொடுத்து யார் வளர்த்து உங்களுக்கு எல்லாம் வந்து இன்றைக்கி தேர்தல் காலத்தில் விட்டுருக்காங்க, அவங்க தானே உங்களுக்கு தந்தையாக இருக்க முடியும். அந்த தந்தை வந்து ஆர்எஸ்எஸ் தானே, பாஜக தானே. நீங்கள் யார் மூலமாக காசு வாங்குறீங்கன்ட்டு வெளிப்படையாக சொல்லலாமா? யார் மூலமாக உங்களுக்கு தேர்தலுக்கு நிதி வருது, 200 கோடி 2021 எங்கேருந்து வாங்குனீங்க, யார் யார் வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டு இப்போவும் பேசிட்டு அவங்க டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னு பேசலாமா? உங்களுக்கு பிரசவம் பார்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ் தந்தைகளாக இருப்பார்கள், குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் இதை கண்டுபிடித்த டாக்டர் தான் எங்கள் தலைவர். இதை கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட வந்து உங்களை அம்பலப்படுத்துகிறாரு, கவனமாக இருக்க சொல்கிறார். இந்த நோய் கிருமிகள் சமூகத்தில் பரவிடக்கூடாது. யார்?
சீமான் என்கிற ஒரு நோயும் விஜய் என்கிற ஒரு நோயும் சமூகத்தில் பரவிடக்கூடாது என்று தடுக்கிற ஒரு முன்தடுப்பு நடவடிக்கையில் டாக்டர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறார். இதுதான் சீமானுக்கு நான் சொல்கிற பதில். இல்லை, பாஜகவின் குழந்தைகள்னு சொல்கிறேன். விசிகாவோட செல்வாக்கு தாவேக்காவால் குறைஞ்சிக்கிட்டே வருது. இளைஞர்கள்லாம் அங்கே ஈர்க்கப்பட்டு வராங்க. தேமுதிக வந்தபோது எப்படி இளைஞர்கள்லாம் அந்த சைடு போய் வாக்களித்தாங்களோ, விசிகாவோட ஓட்டில் எப்படி குறைஞ்சதோ, இப்போ தாவேக்கா வந்த பிறகும் அது சூழல் ஏற்படும் அப்படி ஒரு கணிப்பு இருக்குது. இதனால தான் நேரடியாக அட்டாக் பண்ணுறாரா சார்? விஜய் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது சார். விஜய் பார்த்து வேறு யாராவது வேணால் யோசிச்சுட்டு போட்டும், எங்களுக்கு யோசனையெல்லாம் கிடையாது. நாங்கள் அடித்தட்டில் இருக்கிற முகாமில் இருக்கிற எங்களுடைய ஒரு நிர்வாகியை நீங்கள் கூப்பிட்டு பேசினாலும் அவன் சனாதனத்துக்கு எதிராக பேசுவான், நடிகருக்கு பின்னாடியெல்லாம் போக மாட்டான். எங்கள் தலைவர் திருப்பி சொல்லியிருக்காரு, என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னோடு பயணிப்பவர்கள் ஒரு நபரை கூட வேறு வந்து விஜய் போன்றவர்களால் ஈர்க்க முடியாது. இவங்கெல்லாம் வந்து சினிமா மாயையில் வந்து சிக்கி தவிக்கிறவங்க கிடையாது. கொள்கையோடு உறுதியோடு பயணிக்கிற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே விஜய் போல் எத்தனை விஜய்க்கள் வந்தாலும் அதனால் எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. விஜயகாந்த் கூட வந்தார், ஏன்னா விசிகா ஏதாவது தேஞ்சிருச்சா என்ன? இல்லை, அவர்கிட்டயே போய் கூட்டணி வச்சு அவரே முதல்வர். அது வேற, கூட்டணி வச்சது வேற, அது வேற சார். அது விஜயகாந்த் வந்து உண்மையிலேயே அவர் நடிக்கிற காலத்திலேருந்து பொது செயல்பாட்டில் இருக்கிறவர் அவர். ஆனால் விஜய் போல் வந்து தேர்தலுக்கு வந்த பிறகு தான் நான் பேசுவேன், தேர்தலுக்கு வந்த பிறகு தான் நான் வந்து உதவிகள் செய்வேன் அப்படின்னலாம் இல்லை. 1-2 ஏதோ நடந்திருக்கலாம், சரிதானா? அப்போது முழுக்க அதனுடைய வாழ்க்கையை வந்து பொது மக்களுடைய நலனுக்காக யோசித்தவர் விஜயகாந்த். அவரையும் இவரையும் ஒன்றும் நீங்கள் ஈக்குவல் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த 2 பிரதான கட்சிகளுக்கு அடுத்து 3வது இடத்துல பல கட்சிகள் நாங்கள் தான் சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணி காமிச்ச கட்சி தேமுதிக சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி இப்போ ஓட்டில் நாங்கள் 3வது கட்சியாக இருக்கிறோம், பாமகவும் நாங்கள் 3வது கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு வராங்க. ஒரு இடத்துல கூட விசிகா 3வது கட்சியை தன்னை எங்கேயுமே பதிவு பண்ணல. என்ன காரணம்? எல்லாருக்கும் தெரியும், ஏன் உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அடுத்து பெரிய கட்சி விசிகா தான். இல்லை, எந்த இடத்துலையும் தலைவரே சொன்னது இல்லையே. இது நீங்கள் ரஜினிகாந்த் நீங்கள் சொல்லும் போது தலைவர் சொல்லியிருக்காரு, எங்கள் தலைவர்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து தனியாக இதுவரையும் தேர்தலை சந்திக்கலை, தனியாக தேர்தலை சந்தித்து எங்களுடைய வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணலை என்பதனாலேயே நாங்கள் வந்து 3வது இடத்துல இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்க முடியாது. இன்றைக்கி வந்து முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களே பல முறை சொல்லியிருக்காரு, இன்றைக்கி திராவிட மாடல் அரசு ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எமது சகோதரர் திருமாவளவன் அவர்கள் தான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் கிளைகள் இல்லாத விசிகாவினுடைய கிளைகள் இல்லாத கிராமங்களே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கி இருக்குது. எல்லா தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் விசிகா இருக்குது. ஆனால் கொடியேற்ற முடியலையா சார்? இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நீங்கள் வந்து அதிமுக மட்டும் கொடியேற்ற விட்டுட்டாங்களா என்ன? அல்லது வந்து அதுக்கு முன்னாடி வேறு நீங்கள் காங்கிரஸ் பாஜக இருக்கிற பகுதியெல்லாம் கொடியேற்ற முடியுமா என்ன? இல்லை, அதிமுகவோட கூட்டணியை திருமாவளவன் அவர் சொல்லும்போதுன்னா ஒரு பசுமை நினைவுகளை போல் நினைவுபடுத்தி சொல்கிறாரு, நான் ஜெயலலிதாவுக்கு ஒரு சின்ன சகோதரனாகவே இருந்தேன் அப்படிலாம் சொல்கிறார். ஆனால் திமுக கூட்டணியில் பயணிக்கும் போது அது போல் ஒரு நினைவுகள்லாம் எப்பயும் சொல்கிறது இல்லையே. இல்லை, அப்படி கிடையாது. ஏன் சொல்லலை? ஏன் கலைஞரோடு பயணித்தது குறித்து பல முறை சொல்லியிருக்காரு. கலைஞரோடு கலைஞரே எங்களுடைய மாநாட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. சீஃப் கெஸ்ட்டாக சிஎம்மாக இருக்கும்போதே வந்திருக்காரு. திருநெல்வேலியில் இரட்டை வாக்குரிமை மாநாடு போட்டோம். அது மட்டுமல்ல, கலைஞரோடு தான் அதிகமாக எங்கள் தலைவர் பயணிச்சிருக்காரு. ஆனால் இந்த சமூகத்தில் சிக்கல் இருக்குது சார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. திமுக கொண்டாந்து சாதியை புகுத்துனாங்கன்னா இல்லை, சாதி இங்கே இருக்குது, சாதிய சமூகமாக இருக்குது. இப்போ திமுக தலைவர் சொல்லி தான் வடபாதியில் வந்து கோயிலுக்குள்ளே விட மாட்டுக்கிறானா? அல்லது திமுக தலைமை சொல்லி தான் வந்து மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே போக முடியலையா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அதே மாதிரி வந்து சேலத்தில் கொடி ஏற்ற முடியல. யார் அங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற கலெக்டர் பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு இடத்துல கொடியை கள்ளக்குறிச்சியில் எங்கள் தலைவர் கொடி ஏற்றிட்டு வரா, டிஎஸ்பி வந்து அந்த கொடியை தூக்கி போடுறாரு. அப்போ அங்கே இந்த சமூகம் சாதிய சமூகமாக இருக்கிறது. இந்த சமூகத்தில் உருவாகிற ஆட்சியாளராக இருக்கலாம், அல்லது கலெக்டராக இருக்கலாம், அல்லது மந்திரியாக இருக்கலாம், அல்லது வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த பயாஸ் இருக்குது. இந்த பயாஸு களையணும்னு சொன்னாக்கா சட்டம் வந்து ரொம்ப உறுதியாக செயல்படுவது என்பது ஒன்றாக இருந்தாலும், மனமாற்றத்தை வந்து நாம் வந்து பிரச்சாரத்தின் மூலமாக நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக உருவாக்க வேணும். இதெல்லாம் உருவானால் தான் இந்த பிரச்சனை தீரும். எங்களுக்கு வருத்தம் இருக்கா திமுக அரசு மீது? நிச்சயமாக இருக்கிறது. எங்களுக்கு வலி இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. எங்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் மாற்றுக்கருத்தையில் மறுக்கவே இல்லை.
இன்றைக்கி வந்து வேங்கை வயலில் இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட தலித்துகளே குற்றவாளிகளாக ஆக்கியிருக்கிற இந்த கொடுமை என்பது வரலாற்றில் மன்னிக்கப்பட முடியாத குற்றம். இந்த திமுக ஆட்சியில் நடக்கிறது. எங்களுக்கு அதில் நாங்கள் வேதனைப்படுறோமா, வருத்தப்படுறோமா? நிச்சயமாக இருக்கிறது. அதே சமயத்தில் நாங்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை. நேரடியாக எங்கள் தலைவர் அப்போ சொன்னார், அந்த சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணோன்னே சொன்னார், தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னே சொன்னார். இந்த குற்றப்பத்திரிகையை திமுக அரசு ஏற்கக்கூடாதுன்னு சொன்னார். இந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் கைது செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ இவ்வளவும் நாங்கள் வந்து எங்களுடைய அஜிடேஷனை இல்லை, இந்த இவ்வளோ குற்றச்சாட்டுகள் காவல்துறை மீது வைக்கும்போது நேரடியாக அந்த துறை வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் தானே சேரும். அப்போ நேரடியாக முதல்வர் தானே குற்றச்சாட்டுறாரு. இப்போ நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு இது போகணுன்னு தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லை சார், ஸ்ரீமதி பாதிக்கப்பட்டாங்க. அந்த குழந்தை 11வது படிக்கிற குழந்தை. அதில் வந்து நடவடிக்கை வந்து தமிழ்நாடு காவல்துறை எடுக்கலை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு எடுக்கலை. இப்போ முதலமைச்சருக்கு சரியான வந்து செய்தி போகுதாங்கிறதான நான் எங்களுக்கு கேள்வியே. முதலமைச்சர் அதிகாரிகள் சொல்வதை நம்புகிறாருன்னு நாங்கள் அப்போ குற்றம் சாட்டினோம். அங்கந்தந்த பகுதியில் இருக்கிற மந்திரிகள், அங்கந்த திமுகவுடைய பொறுப்பாளர்கள் சொல்லுவதை அதை வந்து முதலமைச்சர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த குற்றச்சாட்டை அந்த நேரத்தில் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போது நாங்கள் எங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த தவறவில்லை. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலேயே இவ்வளவு நடக்குதுங்க. சமூக நீதி, பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட கட்சி ஆட்சி. ஆனால் வந்து அதையே சனாதன கொள்கையே, ஏற்றத்தாழ்வையே, வெறுப்பையே, சாதி தீண்டாமையே தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிற, வர்ணாசிரம தர்மத்தை கொள்கையாக கொண்டிருக்கிற பிஜேபி போன்றவர்களுக்கு கால் ஊன்னா என்ன ஆகும்? அப்போ இந்த பெரிய ஆபத்து, பெரிய தீங்கு வரவிடாமல் தடுப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்து உறுதியாக இருக்கிறோம். அந்த கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். என்னதான் நீங்கள் நீண்ட பெரிய ஒரு விளக்கத்தை இதை கொடுத்தாலும் பல பேர் மத்தியில் இது எப்படி பார்த்தீங்கன்னா 2 சீட்டுக்கான விளக்கமாக தான் இது பார்க்குறாங்க. திருமாவளவன் அப்படி எடுத்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல்னா 2 சீட்டு, பிளாஸ்டிக் சேரு, சட்டமன்ற தேர்தலாம் 10 இல்லைனா அதுலேருந்து ஒரு 11 இப்படி தான் பார்க்கப்படுது. இப்போ உத்தேச பட்டியலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியாச்சு. ஸோ அது அதிகாரப்பூர்வமாக வெளியாச்சு என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் வந்து எல்லா மீடியாக்களும் அதை வெளியேறிச்சு. அதிமுக 170, அதுக்கு கூட்டணியில் அங்கம் வைக்கிற பாஜகவுக்கு கொஞ்ச நேரத்தில் இப்போ வளர்ந்த பாஜகவுக்கு 23 சீட்டு, பின்னாடி வந்திருக்க பாமகவுக்கு 23. அதே பிரதான கட்சிக்காக அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், விசிகா இவங்க தான் இப்போ பிரதான கட்சி. இவங்களுக்கு நீங்கள் 10-11 தான். இப்போ காங்கிரஸுக்கு அந்த இலக்கத்தை அதை கண்டிப்பாக தர முடியாது. அவங்க மேற்பட்ட தொகுதி தான் கேட்பாங்க. இப்போ விசிகா 10-11 தான் நீங்கள் இன்னும் தடுமாறிக்கிட்டே இருக்குது. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து கொள்கை வழியில் இல்லை, சமூக நீதி கட்சி என்ன எப்படின்னு எடுத்தாலும் திமுகவே அவர்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே தான் சாதி கட்சியாக தான் அடைக்குது. இல்லை, அப்படி கிடையாது. அப்படி சாதி கட்சியை பார்க்கணும்னா இன்னொரு பொது தொகுதி இந்த இதில் வாங்கிட முடியுமா? பொது தொகுதி வாங்கியிருக்கோம் தானே. திருப்பூரில் வாங்கினீங்க. திருப்பூரூர் நாகப்பட்டினம் வாங்கணும் தானே. திமுக கூட்டணி தானே வாங்கணும். அப்புறம் வாங்கிட முடியுமான்னு கேட்குறீங்க. வாங்கி ஜெயிச்சிருக்கோம் சார். 2 பொது தொகுதியில் நாங்கள் எம்எல்ஏ இருக்கிறோம். நாகப்பட்டினம் ஆளூர் ஷானவாஸுக்காக வாங்கப்பட்டது. அது பொது தொகுதி தான். ஆளூர் ஷானவாஸ் இஸ்லாமியர்களுக்கு தொகுதி கிடையாது. பொது தொகுதியில் ஆளூர் ஷானவாஸ் நிற்கிறார். இங்கே திருப்பூரில் பொது தொகுதியில் வன்னியர் எஸ் பாலாஜி நிற்கிறார். ஆனால் அதே தொகுதியில் ஏன் நம்ம எந்த சமுதாயத்துக்காக வந்தோமோ அவர்களுக்கான சீட்டு ஏன் நம்ம கொடுக்க முடியல? அது வந்து முறியடிக்கணும் இல்லையா? அது கொடுப்போம் சார். நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே வந்து தேர்தல் அரசியல் 99லேருந்து தேர்தல் அரசியலில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சமூகத்தில் வந்து என்ன மாதிரியான இன்ஃபில்ட்ரேஷனை உருவாக்கணும், என்ன மாதிரியான அடிகளை எடுத்து வைக்கணும், எப்படி கவனமாக இருக்கணும் என்பதில் நாங்கள் கவனமாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். மெல்ல 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 நாங்கள் வந்து எங்களுடைய கோலை நோக்கி, எங்களுடைய வந்து லட்சியத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பயணத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் மாற்றங்கள். சரிதானா? முன்னாடி வெறும் தனி தொகுதி மட்டும்தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி அது மட்டும் இல்லை, எந்த கட்சி கூட்டணி இருக்கிறோம் அந்த கட்சி சின்னத்தில் நிற்கிற சூழல் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் 2 எம்பி தொகுதியில், ஒரு தொகுதியில் திமுக கட்சி சின்னத்துலேயும், இன்னொரு தொகுதியில் எங்கள் சொந்த சின்னத்துலேயும் நாங்கள் நின்னோம். இப்போ 2021 முழுக்கவே எங்களுடைய சொந்த சின்னத்தில் வந்து நின்னோம்.
இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலும் ரெண்டு எம்பி தொகுதியிலையும் பானை சின்னத்தில் நின்று நாங்கள் ஜெயிச்சு இன்றைக்கி அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். இது கிராஜுவலான வளர்ச்சி. இது ஏதாவது டிராபேக் ஆகிருக்கானா கிடையாது. அப்போ நாங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி பொது தொகுதியை பெற்று எம்எல்ஏ வந்து இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மக்கள் வந்து இன்றைக்கி விசிகாவை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால் வந்து இவங்க சாதி கட்சியாக பார்க்குறாங்க அப்படியெல்லாம் அப்படி கிடையாது. அப்படி சாதி கட்சியாக பார்த்தா விசிகாவை ஒரு சாதியாக பார்த்தா இன்னொரு சாதிக்கு இன்னொரு கட்சி இருக்கணும், இன்னொரு சாதிக்கு இன்னொரு கட்சி இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. விசிகாவுக்கு எதிராக வேறு சாதி கட்சி ஏதாவது சேர்த்துருக்காங்களா? விசிகாவே சாதி கட்சி கிடையாது. அந்த பார்வை புரிதல் வந்து தப்பு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. இப்போ சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிற கட்சி இது. இதை ஒரு 2026 தேர்தலில் எத்தனை சீட்டுகளை விசிகா பெற துடிக்குது சார்? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்ல. நீங்கள் சொன்னீங்க என்னதான் இருந்தாலும் சாதி கட்சியாக பார்க்குறாங்கன்ட்டு. அது இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து 2 சீட்டுன்னீங்க. 2 சீட்டா 10 சீட்டாங்கிறது மேட்ரு இல்லை. அதான் நான் சொல்ல வந்தேன். என்னென்னா, நாங்கள் சீட்டுக்கு நோட்டுக்கு பதவிக்கு இதுக்கு நாங்கள் கட்சி நடத்தலை. நாங்கள் கொள்கைக்கு கட்சி நடத்துகிறோம். ஒரு கட்டத்தில் எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு, தேவை ஏற்பட்டால் தேர்தலே வேண்டாம்னு ஒதுங்கிட்டு நாங்கள் மக்கள் பணி ஆற்றுவோம். கொள்கை வெற்றி பெறணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். அதுக்காக இப்போ எங்களுக்கு 2 தொகுதி எம்பி தொகுதி கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு 2 தொகுதி தான் கொடுத்தாங்க. அது 2019 என்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே அதே கூட்டணி அதே ஷீட் ஷேரிங் நடந்திருக்கு. இல்லை, அன்னைக்கு இருந்த விசிகா வளர்ச்சி தான் இன்றைக்கும் அப்படி இருக்குதா? பெருசாக வளர்ந்துருக்கு. அப்போ எப்படி அது அக்செப்டன்ஸ் ஏற்ற பெருசாக வளர்ந்துருக்கு. அதில் எங்களுக்கு வந்து அதிருப்தி இருக்குது. அதான் நாங்கள் வெளிக்காட்டணும்ல. ஆனால் அதே சமயத்தில் உடச்சிக்கிட்டு வந்துடக்கூடாது. ஏன் உடச்சிட்டு வந்துடக்கூடாது? வேறு யாருக்கும் வழியை கொடுத்துடக்கூடாது. நாங்கள் வந்து சீட்டுக்காக ஒரு முடிவு எடுத்து பிஜேபிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதை விட இது ரொம்ப முக்கியம்ல. நாட்டை காப்பாற்றுவது, மண்ணை காப்பாற்றுவது, மக்களை காப்பாற்றுவது, இந்த சமூக நீதி கொள்கையை காப்பாற்றுவது எங்களுக்கு முக்கியம். அதனால் எங்களுக்கு அதில் அதிருப்தி இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் 2024 தேர்தலில் அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு பலம் கூடியிருக்கா? நாங்கள் 3-4 சீட்டில் நிற்கிறதுக்கு சார், அந்த தேர்தலே நாங்கள் அதிமுக போனால் 5-6 சீட்டு கொடுத்துருப்பாங்க தான். ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட கொடுப்பாங்க தான். அது முக்கியம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் கொள்கையாக நிற்கிறோம். அதுதான் முக்கியம். பிளாஸ்டிக் சேராக சோபா வாங்குறது அது எங்கள் தலைவர் வந்து முடிவு பண்ணுறது. எங்கள் தலைவர் எப்போதுமே கீழே கூட உட்காந்துருவார். அவர் வந்து கெத்து காட்டுற ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியும். கார்லேயே சட்டையை மாற்றிக்குவார், கார்லேயே சாப்பிடுவார், திடீர்னு கீழே உட்காருவார், மக்களோட போய் உட்காந்துப்பார். அப்போ மினிஸ்டரை பார்க்க போகிறாங்க. அப்போ சேரு வந்து ஒரு சேரு கிடக்குது, அதை இழுத்து போட்டு உட்கார்றாரு, அவ்வளோதான். அப்போ இப்போ ஷோபாவில் உட்காராமையாக இருக்கார். சிஎம் ஆஃபீஸ் போனால் எங்கே உட்காராரு, செக்ரட்டரியேட் போனால் எங்கே உட்காராரு, இன்னும் மினிஸ்டர்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனால் நானே கூட பல முறை போயிருக்கேன். நல்லா வந்து சாஞ்சி சோபாவில் உட்கார சும்மா ஒரு சின்ன விஷயத்தையெல்லாம் எடுத்து அது யதார்த்தமாக நடக்கிறது, அது ஒரு உள்நோக்கம் கற்பித்து பேசுகிறதெல்லாம் இந்த கூட்டணிக்குள் சலசலப்பை, இந்த கூட்டணிக்குள் சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அதை பெருசாக்குறாங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. அதே சமயத்தில் நாங்கள் இப்போ வர உங்கள் கேள்விக்கு 2026 குறைந்தபட்சம் 25 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வலிமையும் அந்த கட்டமைப்பும் வாக்கு வங்கியும் விசிகா கிட்ட இருக்குது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. எங்கள் தலைவர் உரிய வகையில் அதை கோருவார். கோரி எப்போதும் போல் இங்கே வந்து கூட்டணிக்கு வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அல்லது வந்து என்ன வந்து நம்ம விட்டு கொடுத்து போகணுமோ அல்லது டஃப்பாக வந்து நம்ம வந்து கேட்டு பெறணுமோ அது எல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் நடக்கும். நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள், இன்றைக்கி வந்து எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் உட்பட அனைவருமே என்னென்னா குறைந்தபட்சம் 25 தொகுதிகளில் நிற்பதற்கான தகுதி வந்து விசிகாவுக்கு இருக்குது. 25 தொகுதிகளை திமுக வந்து தரணும், திமுக கூட்டணி 25 தொகுதி ஒதுக்கணும் என்பதான் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது எங்கள் தலைவர் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுப்பார். எங்கள் உயர்நிலை குழு கூட்டம் வந்து உரிய முடிவு எடுக்கும். இல்லை, நீங்கள் கேட்ட 25 ஃபைனல் 25 தான் ஃபைனலுங்கிறத பேச்சுவார்த்தை நான் பார்த்துக்குவோம். அப்போ ஏன் நான் இன்னும் வந்து குறைச்சி சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லைங்க? 25 ஃபைனலில் பார்ப்போம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார். நன்றி.